இது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இந்த விஷயத்தை சுருக்கி பார்க்கக்கூடாது. காங்கிரஸ் மேலே பழி போட்டு அமித்ஷா தப்பிக்க பார்க்கிறார். அவருடைய வாதம் ஏற்புடையதில்லைன்றது திரு பாண்டியன் அவர்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட். அனைவருக்கும் வணக்கம். ஆனால் முதல்ல நான் ஒரு கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது தமிழக மக்களுக்கு ஹிந்தி மொழி புரியாமல் இருக்கும் ஒரு காரணத்தால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை என்ன மொழிபெயர்த்து சொல்கிறார்களோ அதை மக்கள் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒளிபரப்பின அவர் திருமா அவர்களின் பேச்சில் பார்த்தீங்கன்னா, அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 முறை சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்படி நீங்கள் சொல்கிறத விட சாவர்கரின் பெயரை சொல்லியிருந்தாலுங்கிறார். அந்த மாதிரி அவர் சொல்லலை. நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, உங்கள் முகமனில் முன்னுரையில் தெளிவாக சொன்னீங்க, கடவுளின் பெயரை சொல்லியிருந்தாலுங்கிறார். அந்த மாதிரி கருத்துக்களை திரித்து கூறி மடைமாற்றி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றதுக்கான எதிர்க்கட்சிகளின் ஒரு முயற்சியாக பார்க்கிறேன். அவர் மிக தெளிவாக சொன்னதில் நான் ஒரு ஹிந்தி மொழியை நல்லா தெரிஞ்சு ஒரு மொழிபெயர்ப்பு பணியில் நான் இருக்கிறதுனால, இதே அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமருக்கும் நான் பண்ணதுனால தெளிவாக எனக்கு புரிகிறது என்னென்னா, அவர் சொல்கிறது அடுத்தடுத்து சொல்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். இப்படி அவர் பெயரை மட்டும் நீங்கள் உச்சரிக்கிறதை விட கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? என்ன சார் அர்த்தம்? அதற்கான அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதை விட நீங்க அதுக்கு பதிலாக கடவுள் பேரை உச்சரிந்தா 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா, அது நடுவில் ஒரு சொல்ல விடுறீங்க. அவங்க சொல்றது அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பார்ட்டை நீங்க விட்டுட்டீங்க. நான் விடல, தவிர்க்கணும்னு நினைக்கல, விட்டாச்சு. அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த காலத்துல அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஏன் சொல்றவங்களுக்கு உணர்வே இல்லாம வெறும் ஃபேஷனுக்காக எப்படி முடிவு பண்றீங்க? மிக தெளிவாக உங்க அனுபவத்தின் மூலமாக மிக துல்லியமாக நீங்க விஷயத்தை பிடிச்சிருக்கீங்க. இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இதை அம்பேத்கரின் தத்துவத்தை யாரும் புரிந்து கொள்ளாமல் உதட்டளவில் மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் படத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் பாடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் அதோட முழுமையான ஒரு பொருள். எல்லாரும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். மாலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டை இதுக்காக வைத்திருக்கிறார். அதில் ஒரு மிக துல்லியமாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்ன, பிரதமர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கார். அம்பேத்கர் அவர்களுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் குரல் நாடே தீப்பற்றி எரியும் அப்படின்னு அவர் பேசுகிறார், காங்கிரஸ் தலைவர். ஆனால் உண்மை என்னவென்றால் 52 தேர்தலையும் 57 தேர்தலையும் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் போராடியது. எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. எல்லாமே ஜவஹர்லால் நேரு பேர்லையும் இந்திரா காந்தி அம்மா பேர்லையும் வந்துச்சே தவிர அம்பேத்கர் பேர்ல எத்தனை திட்டங்களை உருவாக்கினார்கள். அதாவது இவங்க காங்கிரஸை விமர்சிச்சு இப்போ இந்த பிரச்சனையில மம்தா பானர்ஜி சொல்றாங்க, முகத்திரை கிழிஞ்சிருச்சு, ஜாதி மத சக்திகளுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. தெளிவான ஒரு விளக்கம் சொன்னனே. நீங்க சிவசேனால தொடங்கி திமுக, தமிழ்நாட்டில் திமுகவிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெருவாரியான கட்சிகள் இன்றைக்கு அம்பேத்கருக்கு இது அவமதிப்பு பேச்சு அப்படின்னு கருதுறாங்க, கண்டிக்கிறாங்க. இது காங்கிரஸோட இஷ்யூவா எப்படி சுருக்குறீங்க? இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு என்ற முடிவுக்கு வர்றாரு. என்ன அடிப்படையில் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு? அவர் காங்கிரஸ்ன்னு குறிப்பிட்டு மட்டுமே சொல்லவில்லை. நீங்க மொத்த விளக்கமும் காங்கிரஸை தான் திருப்பி பார்க்க போடுறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது அம்பேத்கருக்காக இன்னைக்கு நாடே தீப்பற்றி எரியும்னு அவர் கார்கே பேசுறாருன்னா அதுக்கான விளக்கத்துக்காக நான் சொன்னது. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விளக்கத்தில், அதாவது பாராளுமன்றத்தில் பேசிய எந்த உரையிலையும் எந்த ஒரு சொல்லையும் நம்ம எடிட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது லைவ்ல வருது. பாராளுமன்றத்துக்கு தனி தொலைக்காட்சி இருக்குது, நேரடியாக ஒளிபரப்படுது, அது பதிவு செய்யப்படும். அதனால் எந்த சொல்லையும் மாற்ற முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக மாலையில் இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற, என்னுடைய பேச்சை எடிட் பண்ணி அந்த மாதிரி இல்லாட்டி ஏஐயில் மாற்றி இந்த மாதிரி வெட்டி எதுலாம் சாதகமாக இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் அதை மாற்றுகிறார்கள், மடை மாற்றுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்கார். அதனால் இதனால் என்ன ஒரு பாஜகவுடன், அதாவது அவருக்கு இல்லாத அவருக்குன்னு இல்லை, அவர் சொல்லாத எதை சொல்லி இங்கே சேர்த்துட்டாங்க. நீங்கள் 2 லைன் தான் அதில் கண்டென்ஷியஸ். ஒன்று அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றது இந்த காலத்தில் ஃபேஷன் ஆயிடுச்சுன்றார். அதை அவர் மறுக்கலை. அதை இன்சல்ட்டுன்னு எதிர்த்தரப்பு அல்லது அம்பேத்கரை நேசிக்கிறவங்க கருதுறாங்க. அது எப்படி அம்பேத்கரை சொல்றது ஃபேஷன் நீங்க சொல்லலாம்? 2 சொன்னீங்க. அடுத்தது அதுக்கு பதிலா நீங்க பகவான் பேரை, கடவுள் பேரை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாது, அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்றாரா? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னதுக்கு நான் முன்னாடியே சொன்ன விளக்கத்தை மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இதை நீங்கள் வெறும் உதட்டளவில் தான் உச்சரிக்கிறீங்க, அது ஒரு ஃபேஷனாக செய்கிறீங்க, பேஷனாக செய்யலை, அதுதான் அதோட அர்த்தம். உங்கள் உள் மனசுலேருந்து இருக்கிற அந்த காதலோட அன்போட அதை சொல்லலை. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் பேஷன், இட்ஸ் ஒன்லி அ ஃபேஷன்.
ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, இப்படி நீங்க சொல்றதுக்கு பேசாம கடவுள் பேரையாவது சொன்னத புண்ணியமாவது கிடைக்கும், அவர் பேரை வந்து சும்மா வாய்க்கு வெறும் உதட்டளவில் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளை நோக்கி அவர் எடுத்து சொல்லி இருந்தா நியாயமாக சொன்னதுங்க. இல்ல மொழிபெயர்ப்பாளர் கடவுள் பேரை நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாது. நீங்க உண்மையா அம்பேத்கரை பயன்படுத்துங்க, வெறும் ஃபேஷனுக்காக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றது அப்படி சொல்லி இருக்கணும். இது நான் ஏன் சொல்றேன், உண்மையா இருக்குமே. ஆனால் அவர் எடுத்தவன எங்க போறாரு, கடவுள்கிட்ட சொன்னாவது சொர்க்கம் கிடைக்கும், அம்பேத்கர் பேர் சொன்னா என்னடா கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. இது இவங்க மடை மாற்றுவது. இன்னும் அது என்ன பொருள்? விசிகா தலைவர் வந்து போட்டிருக்கிறதுல அவர் ட்வீட்ல என்ன போடுறாரு, அம்பேத்கரை பத்தி ஆவேசமா எழுதிட்டு என்ன சொல்றாரு, அவர் ட்வீட்ல கீழே ஒரு கார்டு போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காரு, whatever Hindu says, Hinduism is a threat to liberty, equality, fraternity. அது அம்பேத்கர் சொன்னது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னது சரிங்க. ஆனா அம்பேத்கருடைய தத்துவம் அம்பேத்கர் சொன்ன எல்லாமே ஏற்றுக்கொள்ளாம பாண்டியன் சொல்லுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா ஏத்துக்கணும், எல்லாருமே ஏத்துக்கணும். நான் படிக்கிறது சரியா சொல்லுங்கண்ணா. The brotherhood of Islam is not universal brotherhood. Out of context ல சொல்ல கூடாது. அப்படி எல்லாம் பேசாதீங்கனா, இத கேக்குற பொறுமையில கேளுங்க. அம்பேத்கர் சொன்ன விஷயம் out of context ல சொல்லாதீங்க. நான் அவர் சொன்னத சொல்றேன். out of Hinduism out of context தான. இல்ல நீங்க அத சொல்லலையே, கொண்டு வந்தாரு. அதை அவர் மென்ஷன் பண்றாரு, திருமாவளவன் டைவர்ட் பண்றாரு. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இது out of context. out of context அவர் எழுதின புத்தகம் இந்து பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியால தெளிவா எழுதிருக்காரு. அதாவது இஸ்லாம் தத்துவம் வந்து இருங்க நான் சொல்றேன், இஸ்லாமிய கோர நான் சொல்றேன் ஒரே செகண்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கராக சித்தரிக்கிற முயற்சி சில ஆண்டுகளா நடக்குது. அம்பேத்கர் ஒரு முஸ்லீம் மதத்துக்கு விரோதி அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரி, கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், ஹிந்துத்துவாவை ஆதரித்தவர், காஷ்மீர் விவகாரத்தில் பாருங்க, சமஸ்கிருதத்தை பாருங்கன்னு செலக்டிவா கோட் பண்றீங்க. அது சார்ந்து அவர்கிட்டயே கேட்டலாம், அவர் ஒரு ஸ்காலர். அம்பேத்கர் அப்படி இல்ல, என்னோட சொல்லதை கேட்க கூட அடுத்த அம்சத்துக்குள்ள போயிடலாம். சொல்றதை கேட்கவே பதட்டப்படுறாரு. சொல்லுங்க சார், என்ன சொல்ல வந்தீங்க? ஹிந்துயிசம் அவர் எழுதின வார்த்தையை படிக்கிறேன், ஒரு சொல் கூட என்னோட இல்ல. பிரதர்ஹுட் ஆஃப் இஸ்லாம் இஸ் நாட் யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஆஃப் மேன், இட் இஸ் a brotherhood of Muslim and for Muslims only. There is a fraternity, but the benefit is confined to those within that corporation. இஸ்லாத்துல ஒரு பாயிண்ட் வரேன், நீங்க சொல்ல வரது புரியுது. இல்லாத அத்தனை பேரும் விரோதிகளும் எதிரிகளும் தண்டிக்கப்பட அது இஸ்லாத்துல சகோதரத்துவம் இல்ல, அப்படி சகோதரத்துவம்னு சொல்றது அவங்களுக்குள்ள உள்ளது மட்டும் தான் சொல்றீங்க. இந்து மதத்துல சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு அப்படின்னு எங்க சொல்லிருக்காரா? இல்ல இல்ல, நான் என்ன அவர் நீங்க அவரை கோட் பண்றீங்களா? அவர் மனு தர்மத்தை எரிச்சிருக்காரு. இல்ல இல்ல, அத நீங்க சொல்லுவீங்களா? ஏன் எரிச்சாருன்னு பேசுவீங்களா? கேட்கல, இப்படி சொல்லிருக்காரு, இதையும் அதே இதல ஏத்துக்கறாரான்னு கேப்போமே. கான்டெக்ஸ்ட் வைஸா ஏத்துக்கறோம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு இடையில சகோதரத்துவம் இருக்கு. அம்பேத்கர் எந்த கான்டெக்ஸ்ட்ல கேக்குறாரு? மற்ற யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க. வேற மதத்தை இஸ்லாம் எதிர்க்குது, இந்துக்களையே உள்ள சேர்க்க மாட்டேன்றான். அதான் அம்பேத்கர் முன்வைக்கிற கேள்வி. இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை, நீங்க வேற மதத்துக்காரனுக்கு சமத்துவம் கொடுங்கன்னு கேட்கல. இந்து மதத்தில் இருக்கின்றவனுக்கு சமத்துவம் கொடுங்க, ஆனா இஸ்லாத்தை அதை கொடுக்குதுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, அது ரொம்ப சரியான கான்டெக்ஸ்ட். புரியல. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க சமத்துவம் கொடுக்கல. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அல்லது சிறுபான்மை மதங்களை தழுவிய மக்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்காங்களா? யாரு சேரியில ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 லட்சம் கிராமங்களிலும் ஊரிலிருந்து சேரிக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தான் நீங்க ஊருக்கு வெளியே வச்சிருக்கீங்க. யாருங்க ஒதுக்கி வைக்கிறா? இந்த மாதிரி ஏதாவது சட்டம் போட்டுருக்காங்களா? ஒதுங்கி சமூக அமைப்பு எப்படி இருக்கு? நீங்க பேசும்போது எந்த அப்ப என்ன சொல்றாரு அம்பேத்கர்? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாம் மதத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, அவன் மதத்துக்காரனா ஒதுக்கி வைக்கல, அவன் மதத்துக்காரனா ஒதுக்கி வைக்கல. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். என்னோட நிறைவு கருத்து சொல்லிடுறேன். அதாவது கருத்து அடுத்த சுற்றுல சொல்லிக்கலாமே. இல்ல இல்ல, முதல் சுற்றுல என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பாராளுமன்றத்தில் சிலை அமைத்து இத்தனை பெருமைகளையும் அவருக்காக உருவாக்குனது அவர் நீங்களே சொன்னீங்க. அவருடைய பிறந்த 5 இடங்கள் அவர் பழகின. ஆனா இத்தனை உருவாக்க பாரத ரத்னா கொடுத்தது நீங்க இல்லையே. பாரத ரத்னா கொடுத்தது விபி சிங். திமுகவும் இடம்பெற்ற காங்கிரஸ் தேசிய முன்னணி ஆட்சியில் விபி சிங் பிரதமரா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு போராடுபவர்களுக்கு ஏன் அந்த எண்ணமே தோன்றவில்லை?
காங்கிரஸ் ஏன் செய்தது அவங்களுக்கு தப்பு. அதுல தோன்றவில்லை? எம்ஜிஆர் கொடுத்த அதாவது- பிறகுதான் அம்பேத்கர் கொடுத்தாங்க, அது தவறு. அதாவது But- நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை எல்லா விதத்திலையும் நாங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறோம், உயர்த்தி படுத்தி இருக்கிறோம். நாங்க படத்தை வச்சுக்கல, அவர் பாடத்தை வைத்திருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.